முழு ஆடை அணியாமல் கடலில் குளிக்காதீர்கள். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இயற்கை நமக்கு அர்ப்பணித்த அற்புதமான கொடைகளில் கடலும் ஒன்று. அந்த கடலை நாம் நீரேரிகளாகவும் சமுத்திரங்களாகவும் விரிகுடாக்களாகவும் உள்நாட்டு கடல்களாகவும் என பல வகைகளில் நாம் பார்க்கிறோம். இத்தகைய கடலில் உல்லாசமாக குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கும். இதற்காகவே பல கடற்கரைகள் பிரத்யேகமாகவே உருவாக்கப்பட்டிருக்கும். அத்தகைய கடலில் நாம் நினைப்பதை விட மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் எல்லாம் உண்டு. தரையில் வாழும் ராஜநாகம் அல்லது கருநாகம் போன்ற பாம்புகளை விட கடலில் வாழும் பாம்புகளின் விஷம் அதிகமாக உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி கடலில் வாழும் பாம்புகள் நமக்கு கடித்தால் உடனே நம்முடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும். தசைகள் செயலிழந்து உடனடியாக மரணம் நிகழும் என எச்சரித்துள்ளனர். ஆனால் தரையில் உள்ள விஷப்பாம்புகளுக்கும் கடலில் உள்ள விஷப்பாம்புகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதில் தரையில் உள்ள பாம்புகளை நாம் சீண்டினால் அது நம்மளை திரும்ப சீண்டும். ஆனால் கடலில் உள்ள பாம்புகளை தீண்டினால் கூட அவை திரும்ப தீண்டுவது குறைவு. பாம்புகளை தவிர மனிதர்களையே உண்ணக்கூடிய திமிங்கலம் உள்ளிட்ட வெள்ளை சுறா போன்ற மீன்களும் கடலில் தான் உயிர் வாழ்கின்றன. இவற்றிலிருந்து தப்பிக்க வழிகள் எவ்வாறு என தெரிந்து கொள்வோமா? எப்பொழுதுமே நாம் கடலில் குளிக்கும்போது உடலில் முழு ஆடையை அணிந்திருக்க வேண்டும் என்று கடல் உயிரினங்கள் தொடர்பான ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்றால், வெள்ளை சுறா உள்ளிட்ட அபாயகரமான மீன் இனங்கள் பெரும்பாலும் அதற்கு இருக்கக்கூடிய மோப்ப சக்தியையும் பார்வை திறனையும் வைத்துதான் வேட்டையாடும். மனிதர்கள் வெறும் உடலில் கடலில் குளிக்கும்போது சுறாக்களின் கண்ணில் அகப்படும் நேர்ந்தால் அவற்றின் கண்களுக்கு மனிதர்களும் ஏதோ ஒரு கடல் உயிரினமாகவே தெரிவார்களாம். இதனால தான் பயங்கரமான சுறாக்கள் நம்மை தாக்கிவிட்டு செல்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். முழு ஆடை அணிந்தவாறு குளிக்கும்போது சுறாக்களின் கண்களுக்கு கடல் உயிரினம் போல நாம் தெரிவதில்லை. அது மட்டுமல்ல, நாம் அணிந்திருக்கும் ஆடையின் நிறத்திற்காக கலக்கப்பட்ட ரசாயனமானது நம்முடைய உடலிலிருந்து வரக்கூடிய வாசனையை தடுத்து விடுமாம். நீங்கள் குளிக்கும் கடலில் சுறா இல்லை என்று துணிவோடு குளிக்காதீர்கள். ஏனென்றால் சுறாக்களிலேயே ஆபத்து நிறைந்த வெள்ளை சுறாக்கள் உலகெங்கும் இருக்கும் கடல்களில் பறந்து வாழ்கின்றன. அதனால்தான் உங்களை எச்சரிக்கிறேன், முழு ஆடை அணியாமல் கடலில் குளிக்காதீர்கள். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.